ஈவினிங் எவ்ரி ஒன் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து வெட்டிங், என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து வெட்டிங். அதனால் அவங்க கூட நான் ஷாப்பிங் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஜெயநகரில் வந்து இப்போது இது பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு இப்போ வச்சு பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஹக்கோபா மெட்டீரியல்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கூட ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த மெட்டீரியலில் ஒரு டாப்பு, சைட் ஸ்லிட் இருக்க மாதிரி ஒரு டாப்பு. ப்ரைஸ் வந்து 350 சொன்னாங்க. ஆனால் பார்கெயின் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. பட் நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. உள்ள லைனிங்கும் வச்சு கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் ஜெயநகர் பக்கம் போனீங்கன்னா இதை வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துருச்சு. இந்த ஃபெஸ்டிவ் செட் மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் போனதை விட கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய சோல்ட் அவுட் ஆகிடுச்சா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து வெட்டிங்க்கு நீங்கள் ஷாப் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த டெம்பிளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போகிறதா இருந்தால் இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஷாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ட்ரெஸ் கிட்ட வாங்கினாங்க. அதில் 3 ட்ரெஸ் வந்து மேக்ஸி மாதிரி வாங்கினாங்க. அந்த மேக்ஸி எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து 600 700 அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த மேக்ஸியெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அடித்து பேசி 500 700 சொன்ன மேக்ஸி 500 550 600 அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி வாங்கினோம். குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு, குவாலிட்டி வைஸும் நல்லா தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஓகே. 600 500 என்ன குவாலிட்டியில் கிடைக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. கலெக்ஷன்ஸும் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட்ஸு ஜூடியோ அந்த மாதிரி நம்ம போனோன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரே ஒரு பேட்டர்னில் வந்து எப்படி ஒரு 5 ட்ரெஸ் இல்லைனா 6 ட்ரெஸ், 6 காப்பி 7 காப்பி அந்த மாதிரி இருக்கும். இங்கேயும் அந்த மாதிரி இருக்குது, ஆனால் வந்து எக்ஸாக்டாக அந்த மாதிரி கிடையாது. 6 காப்பி 7 காப்பி இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டியில் இருக்குது. அதனால் நீங்கள் மேக்ஸியெல்லாம் பார்க்கணுன்னா கொஞ்சம் உள்ளே இருக்க ஷாப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி அவுட் சைடில் வச்சுருக்க ஷாப்பை விட உள்ளே வச்சுருக்க ஷாப்பெல்லாம் போனீங்கன்னா மேக்ஸி கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லேடிஸ்க்கான ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் ஒரு வாட்டி சும்மா சுற்றி பார்த்துட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த பட்டர்ஃப்ளை வந்த மாதிரி மேக்ஸி, அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பிரிண்டட் பாருங்கள். இப்போ இவர் எடுத்து மடித்து வச்சுட்டு இருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி மேக்ஸி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்ருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க 650 சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்டும் இதே மாதிரி பேட்டர்னில் ஒன்று வாங்கினாங்க. அது வந்து அவங்க 650 சொன்னப்போ வந்து நாங்கள் இன்னொரு பீஸும் சேர்த்து வாங்கினதுனால 1250க்கு 2 பீஸ் வந்து 1250க்கு கொடுத்து பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். அவங்க 1600 சொன்னாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டப்புறம் எங்களுக்கு தோணுச்சு இன்னும் நாங்கள் ஒரு 200 கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது அந்த குவாலிட்டிக்கு வந்து அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருந்தாவே போதும், ஒரு 250 நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொஞ்சம் ரிக்ரெட் பண்ணோம். அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தப்போ சம்டைம்ஸ் நம்மளை உண்மையிலே அதுதான் அதோட ப்ரைஸா இல்லை வந்து நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஏமாற்றி கொடுக்குறாங்களானோ எனக்கு புரியல. நமக்கு பாஷை தெரியாதனால எங்களுக்கு தெரிஞ்ச கனடா வச்சு ஓரளவுக்கு பேசி பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். ஓரளவுக்கு பார்கெயின் பண்ணியிருக்கோம், டீசெண்டாக பார்கெயின் பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே. அந்த 2 ட்ரெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின ட்ரெஸ்க்கு 1250 கொடுத்தோம். அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனசாட்சி கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. இது 1250 கொடுத்துருக்க வேணாமோ, 1000 மட்டும் கொடுத்துருக்கலாமோ, அவசரப்பட்டு இதை வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஏன்னா நாங்கள் போய் ஷாப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு போனியே நாங்கள் தான் போனோம். கலெக்ஷன்ஸ் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போவும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாங்க, அப்புறம் சுற்றி பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் பிடிச்சிருந்ததுனால சரி ஓகே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் மற்ற ஷாப்பெல்லாம் வரும்போது கொஞ்சம் வாங்கும்போது தான் கொஞ்சம் யோசித்தோம். இந்த மாதிரி நீங்களும் எப்போயாவது ஷாப்புக்கு போயிட்டு அவசரப்பட்டு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்ம அதிகமாக ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனுக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட் சைடு இந்த ஜெயநகர் இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெயின் டெம்பிள் இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு ரோட்டில் இருக்க ஷாப் தான் இதெல்லாம். அந்த ரோடு கிடையாது, அந்த ரோடு போகிற ரோட்டில் இருக்க ஷாப்புங்கெல்லாம் இதெல்லாம். இது நிறையவே ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி நீங்கள் நல்லா செக் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணிங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பேசணும், அண்ணா கொடி அண்ணா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப இதாக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பணிவாக கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. அவ்வளோதான் வருது அது திமிராக பேசுனாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்று எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் ஷாப்புக்கு போனோம் இல்லைங்களா, நாங்கள் 11 o'clock இங்கே ரீச் ஆகிட்டப்புறம் ஒரு ஷாப்பில் என்னாச்சுன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து தானே நம்ம வாங்குவோம். கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வாங்குறதா இருந்தால் மட்டும் உள்ளே வாங்க, இல்லைனா வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன தான் ஷாப் வச்சுட்டு கலெக்ஷனே நல்லா இருந்தாலும் ஒரு கஸ்டமர் கேர் நல்லா கொடுக்குறீங்க, கஸ்டமர் சர்வீஸ் நல்லா கொடுக்குறீங்க,
இப்போ வந்து பார்த்து நீங்கள் இந்த ஷாப் ஓனர் இருக்கார், வாங்க 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 என்ன பார்க்கட்டும், சரி பிடிக்கலையா, சரி வாங்க பொறுமையாக நெக்ஸ்ட் டைம் வந்து பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க இது பண்ணால் கூட ஒரு பீஸ் நமக்கு வாங்கணும்னு தோணும். ஓகே கலெக்ஷன் நல்லானா கூட ஓகே நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கலாம், இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். எடுத்தோடனே நீ வந்து ஷாப்புக்கு வராத, வெளியே போ, நீ வாங்குறதா இருந்தால் மட்டும் உள்ளவா இல்லைனா வெளியே போ அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன ஒரு ஷாப் கீப்பருக்கு அழகுன்னு எனக்கு புரியல. அந்த மாதிரி நீங்களும் எப்போயாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே எங்களுக்கு புரியுது, இந்த மாதிரி 1000 பேர் ஒரு நாளைக்கு வருவாங்க, 1000 பேர் வாங்காமல் ட்ரெஸ்ஸை கழிச்சு போட்டு போனால் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருக்கும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வெல்கமிங்காக இல்லாமல் எடுத்தோடனே அன்வெல்கமிங்காக நீங்கள் கிளம்புங்க, ட்ரெஸ்ஸு பார்க்குறதா இருந்தால் மட்டும் உள்ளே வாங்க, சும்மா கலெக்ஷன்ஸாவது பார்ப்போம் இல்லை, நம்ம ஏதாவது பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ போனவொடனே அவங்க கலெக்ஷன்ஸ் என்ன இருக்குது எதுனே தெரியாமல் போனோடனே நம்ம இந்த ஷாப்பில் வாங்க மாட்டோம் இல்லைங்களா, அது எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. அடுத்து இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இந்த அண்ணா உட்காந்துட்டு இருக்காரு பாருங்கள், இங்கே வந்து நிறைய ஐடல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, விநாயகர் ஐடல்ஸ். இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த ஐடல்ஸில் தண்ணி மாதிரி ஊற்றுது இல்லைங்களா, இது உண்மையிலே தண்ணியாக இல்லை பாதரசமாக என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் இல்லை பாதரசமா இல்லை என்ன லிக்விடோ என்னன்னு எனக்கு தெரியலங்கிறதுக்காக நான் தொட்டு பார்த்தேன், சும்மா அது தண்ணியாக உண்மையிலே தண்ணியே இல்லை வேறு என்ன அப்படின்னு தொட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தொட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, தொட்டாலே கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராரு. எனக்கு செம கடுப்பாயிருச்சு, இருந்தாலும் தொட்டாவே கீழே விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாஃப்டாக பேசிவிட்டு நான் அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன். எதுக்கு சும்மா அவர் எதாவது சொல்ல நான் எதாவது சொல்ல தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க இங்கே இருக்க ஷாப் கீப்பர்ஸ் எல்லாம், ரொம்ப ஒரு ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன இவங்க இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லா ஷாப்லுமே அந்த மாதிரி இல்லை, இந்த சில ஷாப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. சில ஷாப்லலாம் நல்லா பொறுமையாக பேசுகிறாங்க, பிடிக்கலையா ஓகே ஓகே. நான் இங்கே நடந்தது ஜெயநகரம் மல்லீஸ்வரமில் நடந்தது. நானும் சிஸ்டரும் மல்லீஸ்வரம் போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பில் பார்த்தோம், அந்த கலெக்ஷன் ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப அடிக்கிற கலர் மாதிரி இருந்தால் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். அப்போ வந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி ஓகே ஆறாமாகி பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த அண்ணா சொன்னார். அந்த மாதிரி சொன்னால் நமக்கு என்ன தோணும், இன்னொரு வாட்டி அந்த அண்ணாவோட கடைக்கு போகலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இவங்க எடுத்தோடனே வெளியே வராத, உள்ளே போகாத, அதை தொடாத, இதை தொட்டு பார்க்காத, வாங்குறதா இருந்தால் மட்டும் பாரு, அந்த மாதிரிலாம் சொன்னால் எப்படி நமக்கு ஷாப் பண்ணுறதுக்கு தோணும். இப்படி ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. நீ போனால் என்ன வாங்குறதுக்கு எனக்கு 1008 கஸ்டமர் இருக்காங்க, அந்த மாதிரி நினச்சி பண்ணுறாங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கஸ்டமர் சர்வீஸ் வெரி வெரி புவர் இன் ஜெயநகர். இப்போ ரீசெண்ட் டைமில் தான் இப்படி பண்ணுறாங்களே, இல்லை எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கம்மல் ஷாப்புக்கு போயிருந்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டோட வெட்டிங்னால இமிடேஷன் ஜுவல்லரி மாதிரி அவங்க ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வெட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் போட்டுக்கிறதுக்கு, எங்கள் ட்ராவலெல்லாம் கோல்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதை நான் அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே அந்த ஜுவல்லரிலாம் தொட்டால் ஏதோ பாம் தொட்ட ஒரு மாதிரி பீப் சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு. எதுக்கு அந்த மாதிரி சவுண்டு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஜுவல்லரியோட ப்ரைஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஓவர் ப்ரைஸாக இருந்த மாதிரி தோணுச்சு. என் ஃப்ரெண்டும் அதே தான் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டோட மேலே கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அது எல்லாமே எவ்வளோ சொன்னாங்கன்னா 1200 1700 அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னடா தங்கத்தை விட அதிகமாக சொல்கிறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப ப்ரைஸியாக இருந்துச்சு. இதே வந்து தமிழ்நாட்டு சைடில் இந்த இமிடேஷன் ஜுவல்லரிலாம் செட்டெல்லாம் எவ்வளோக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் மீஷோவில் ஓரளவுக்கு சீப்பாக கிடைக்கும். பட் குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கப்போ குவாலிட்டியும் நல்லா இருக்குமான்னு தெரியல. அது வந்து ஒருவேளை நல்லா குவாலிட்டியும் நல்லாயிருந்து ப்ரைஸும் ஜாஸ்தியாக இருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் இங்கே பெங்களூரில் நாங்கள் இந்த மாதிரி இமிடேஷன் ஜுவல்லரியில் எதுவும் வாங்கினதில்ல, அதனால் அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ டாப் அந்த எடுத்து வச்சாங்க இல்லைங்களா, அதுதான் நான் வாங்கியிருந்தேன். அது வந்து 350 சொன்னார். அதுக்கப்புறம் 300 லாஸ்ட் ப்ரைஸ், அது கம்மி பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் ஒரு 250க்கு கேட்கலான்னு கேட்டேன், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 300 கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு 300 கொடுத்தது வேர்த்தா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மீஷோவில் இந்த மாதிரி நிறைய ஜீன் டாப்பெல்லாம் இருக்கும், 250 300 அந்த மாதிரி கிடைக்கும். மேபி குவாலிட்டி வைஸ் இது கொஞ்சம் நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு 5-6 வாட்டி போட்டுட்டு துவைச்சி புளிஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்லா இருந்தால் நீங்களும் கலெக்ஷன் போய் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷார்ட் டாப் கலெக்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு உண்மையிலே. பிரிண்ட் எல்லாமே வெரைட்டியான கலர்ஸில், வெரைட்டியான பிரிண்ட்டில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், ஒவ்வொன்றா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா போயிட்டு இந்த மாதிரி ஷார்ட் டாப் வாங்கி பாருங்கள். ஆனால் ப்ரைஸ் வைஸ் எனக்கு ஒரு 250 இல்லைனா 280 கொடுத்துருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். 300 கொடுத்தது என்னமோ எனக்கு வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. 300 கொடுத்துட்டுமே இதுக்கு 300 கொடுத்துருக்க வேண்டாமோ அப்படின்னு இப்போவும் நான் ரிக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து பண்ணும்போதும், இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போதும் ரிக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
இதுக்கு வேர்த்தா இதுக்கு வந்து 300 நான் கொடுத்தது வேர்த்தா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக வெட்டிங் ஷாப்பிங் நீங்கள் பண்ணுறீங்க. ஸ்லிப்பர்ஸ் கூட இப்போ வந்து இதில் வந்து நார்மல் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைடல் ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு புது ப்ரைடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி வந்து ஃபெஸ்டிவ் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிறதுக்கு, உங்களுக்கு டெம்பிளுக்கு போகிறதுக்கு, ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஏதாவது வந்து ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி விருந்துக்கு கூப்பிட்றாங்க, அப்படி போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே ஒரு க்ராக்கரி ஷாப் இருந்துச்சு, அதையும் நான் கவர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி விலாக்லேயும் நான் கவர் பண்ணியிருந்தேன் இந்த க்ராக்கரி ஷாப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.